ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வீட்டில் உள்ளதுக்கு வாங்கினது. இதில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வெஜிடபிள்ஸும் மஞ்சள் மசாலா ஜாமான் தான். எப்போவும் குக்கிங் வீடியோ நம்ம போடுறதுனால சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேட்டு இந்த மாதிரி ஒரு vlog க்ரியேட் பண்ணியிருக்கு. இது கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு வாங்கின திங்ஸ் எல்லாம். இது உப்பு, சோயாபீன்ஸ், இது ரவை, கேசரிக்கு வாங்கின ரவை. இதெல்லாம் ஃபஸ்ட்டே போடணும்னு நினச்சது, டைம் இல்லாததுனால போட முடியல. ரவை எல்லாமே கேசரிக்கு வாங்கினது. அப்புறம் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் 2 லிட்டர் வாங்கிடுச்சு. பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பிரியாணிக்காக. இது நெய், கேசரிக்கும் பிரியாணிக்கும் சேர்த்து. இது கேஷ்யூநட். அப்புறம் மசாலா, சிக்கன் மசாலா. ஸ்க்ரப்பரை கடைசி அவங்க பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்காங்க. அடுத்து இது பச்சை பட்டாணி வெஜிடபிள் பிரியாணி போட்டதுனால பச்சை பட்டாணி வாங்கியிருக்கு. இது எல்லாமே அந்த கரம் மசாலா, ஏலக்காய், அது எல்லாமே சேர்ந்த மசாலா ஸ்பைசஸ் தான். இது சபீனா பொடி, பாத்திரம் வளர்க்குற பொடி. இது வனஸ்பதி. டால்டா கேசரிக்கும் பிரியாணிக்கும் சேர்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் காயப்பொடி. இது கத்திரிக்காய் தொக்கு வைக்கிறதுக்கு. இது பிரியாணி மசாலா, அது ஒரு 4 பாக்கெட்டை வாங்கியிருந்தாங்க. கொஞ்சமாக புளி. அடுத்து ஜீரகப்பொடி, வத்தல் பொடி, மட்டன் மசாலா. இதுவும் வனஸ்பதி தான். 2 வனஸ்பதி வாங்கியிருக்காங்க. அப்புறம் சில்லி பொடி, கரம் மசாலா, மல்லிப்பொடி. பொடி ஐட்டம்லாம் கொஞ்சம் கம்மி தான். பிரியாணி மசாலாவும் மட்டன் மசாலாவும் தான் கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு. அவ்வளோதான். இது ஓரளவு எல்லாம் வாங்கியாச்சு. இதில் அடுத்து வெஜிடபிள்ஸும் வாங்கியிருந்தோம். நெய் 1.5 லிட்டர் பிரியாணிக்கும் இதுக்கும் சேர்த்து. தேங்காய் எண்ணெய் தான் பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் தேங்காய் எண்ணெய் தான் வாங்கியிருந்தோம். பூண்டு எல்லாமே வாங்கியாச்சு ஓரளவு. இது எல்லாமே மசாலா திங்ஸ் வாங்கி. அரிசி ஒரு 5-6 கிலோ. அடுத்து பட்டாணி நைட்டே ஊற வைக்க சொல்லிட்டாங்க, அதனால் பச்சை பட்டாணியை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சாச்சு. இது ஒரு 8 மணி நேரம் ஊறணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் வெஜிடபிள் பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பட்டாணி சேர்க்கணும் அப்படின்றனாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ட்ஸ். அடுத்து ஃபுல்லாகவே இந்த சாக்கு ஃபுல்லாக இருக்குது காய்கறியில். இது காலிஃப்ளவர். எல்லா வெஜிடபிள்ஸும் தெரியும், இருந்தாலும் நான் என்ன வாங்கியிருக்கோங்கிறத டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். இது மல்லி இலையும் புதினாவும் இவ்வளோ ஆனால் வாங்கியிருந்தாங்க. மொத்தம் ஒரு 60-70 பேருக்கு சமையலுங்கிறதுனால. இது தக்காளி. அடுத்த ஒரு மாங்காய் வாங்கியிருந்தாங்க. இந்த பிரியாணி செய்கிறதுக்கு, அப்புறம் பச்சடி செய்கிறதுக்கு, அதுக்கப்புறமா கத்திரிக்காய் தொக்கு. இதெல்லாம் செய்கிறதுக்கு இதில் இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் அதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கு. தக்காளி எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருவோம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சது. ஈவினிங்கே வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால தக்காளியை தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் கசங்காமல் இருக்கும். அது கூடவே என்ன சேர்த்தாச்சு அப்படின்னா எலுமிச்சம்பழமும் சேர்த்தாச்சு. எலுமிச்சம்பழமும் பிரியாணிக்கு தான் சேர்த்தாங்க. எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்தாங்க. கேரட்டு, எல்லா காய்கறியும் நிறைய சேர்த்தா தான் பிரியாணி நல்லா வெஜிடபிள் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக காய்கறி நிறையா வாங்கியாச்சு. எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், எலுமிச்சம்பழம், தக்காளி, மாங்காய், அப்புறம் முட்டைக்கோஸ், இஞ்சி, பொடி உள்ளி கொஞ்சமும், வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவும் வாங்கியிருந்தாங்க. பொடி உள்ளி கொஞ்சமாக சேர்த்துருந்தாங்க. பல்லாரி தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாங்க. இது எல்லாமே வெஜிடபிள் பிரியாணிக்கும் கத்திரிக்காய் தொக்குக்கும் வாங்கினது. இதில் தனியாக இருக்குது கத்திரிக்காய் தொக்கு செஞ்சதுனால கத்திரிக்காய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு, அதனால் கத்திரிக்காய் கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கு. கத்திரிக்காயும் பல்லாரியும் இதில் இருக்குது. இது தனித்தனியாக நம்ம பிரிக்கணும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. கத்திரிக்காயையும் பல்லாரியும் தனித்தனியாக பிரித்து நம்ம வைக்க வேண்டியதான், அவ்வளோதான் வேலை. பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாகவும் இருக்கும். இந்த கூடை காய்கறியெல்லாம் கழுவுறதுக்காக வாங்க சொல்லியிருந்தாங்க. இது பல்லாரி, இது பொடி உள்ளி. இது எல்லா காய்கறியும் தனித்தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இஞ்சி,
எல்லாமே பாருங்கள். இப்போ கொஞ்சம் கத்திரிக்காயும் பல்லாரியும் மட்டும் தனித்தனியாக எடுக்கணும். மீதியெல்லாம் ஓரளவு காய்கறியை ரெடி பண்ணியாச்சு. கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் பூச்சி எதுவும் இல்லாத கத்திரிக்காய் தான் பார்த்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா கத்திரிக்காய் நிறைய கழிவாகிடும் அப்படிங்கிறதுனால பார்த்து வாங்கியிருக்கு. இதுதான் வெஜிடபிள் பிரியாணிக்கு நாங்கள் வாங்கியிருந்த காய்கறியும் மஞ்சள் மசாலா ஜாமாவும். அவ்வளோதாங்க இது. இப்போ அது கத்திரிக்காயையும் வெள்ளரியும் தனியாக பிரித்தாச்சு, வெங்காயத்தையும். அடுத்து வந்து தயிர் சொல்லியிருந்தாங்க, ஒரு 6-7 பாக்கெட் தயிர். எதுக்கு அப்படின்னா சம்பல் வைக்கிறதுக்காக. இதையும் தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். தயிரும் பாலும் இல்லை ஒரு 6-7 லிட்டர் தயிர் சொல்லியிருந்துச்சு. அடுத்து ஒரு 1/2 லிட்டர் பால், 1 லிட்டர் பால் சொல்லியிருந்தாங்க, அதுவும் வாங்கியாச்சு. பாலும் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பிரியாணியில் சேர்த்தாங்க. இது வந்து பேக் பண்ணுற திங்ஸ், ரப்பர் பேண்டு. அடுத்து இது பெரிய பார்சல் வந்து பிரியாணி வைக்கிறதுக்கும், சின்ன பேக் பண்ணுறது வந்து கேசரி வைக்கிறதுக்கும் நாங்கள் வாங்கியிருந்தோம். இந்த மாதிரி பார்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பார்சல் பண்ணி கொடுத்தாச்சு. இது சம்பலுக்கு வெங்காயம் போட்டிருக்காங்க, கேரட் போட்டிருக்காங்க, மல்லி இலை சேர்த்துருக்காங்க. இன்னும் அடுத்து தயிரை கட் பண்ணி சேர்க்கணும். அப்புறம் உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டாங்க. அப்புறம் காயப்பொடி, இது வந்து காயப்பொடி சேர்த்துருக்காங்க கொஞ்சம் அதிகமாக. காயப்பொடி சேர்த்த பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். நம்மலாம் சம்பல் வைக்கிறப்ப இஞ்சி பூண்டுலாம் சேர்க்க மாட்டோம். அவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காயப்பொடி சேர்த்துருந்தாங்க. அதுக்கப்புறமா இருக்கிற எல்லா தயிரையும் கட் பண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாஸ்டர் முறையில் செஞ்சதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது சம்பல். உப்பு சேர்க்குறாங்க. இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா எல்லா தயிரையும் கட் பண்ணி சேர்த்துடுவாங்க. இது கூட தண்ணி எதுவுமே சேர்க்கல. உப்பு சேர்த்துட்டு மிளகு பொடி சேர்க்கணுமான்னு கேட்டாங்க. மிளகு பொடி சேர்த்தா கொஞ்சம் காரமாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னாங்க. நாங்கள் மிளகு பொடி சேர்க்க வேண்டாம்னு சொல்லிட்டோம். சின்ன பிள்ளைகள் இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால மிளகு பொடி வேண்டாம் அப்படி சொல்லியாச்சு. மிளகாயும் சேர்க்கலை. சம்பலுக்கு தயிர் எல்லாத்தையும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தயிர் எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தயிர் வந்து நல்லா கெட்டி தயிராக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், தண்ணியாக இருக்கக்கூடாது அப்படி சொல்லியிருந்தாங்க. சம்பலுக்கு எப்போவுமே தயிர் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்து ஊற வைக்கிறது எப்படியோ ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தான் நம்ம என்ன செய்யணும், சர்வ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டாங்க. நல்லா தயிரெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் கண்டிப்பாக அந்த வெங்காயம் வந்து அந்த தயிர் கூட ஊறினா மட்டும்தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வெயிட் பண்ண விட்டுட்டோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு தான் மிக்ஸ் பண்ணாங்க. ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண, நம்ம மாவு கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண அது வந்து நல்லா சாஃப்டாகிடும். வெங்காயமும் நல்லா ஊறிடும். பாருங்கள், தயிர் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா சூப்பராக வந்திருக்கு சம்பல். இதுவும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக தான் இருக்கும், ரொம்ப தண்ணியாக இல்லை. அதனால் இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க சொல்லியிருந்தாங்க. கருவேப்பிலையும் மல்லியிலையும் சேர்க்க சொல்லியிருந்தாங்க. முதல்ல மல்லியில் சேர்த்துட்டாங்க, கருவேப்பிலை சேர்க்கலை. அதனால் கடைசியில் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம வந்து காய்கறி, வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் வாங்கினோம், அப்புறம் சம்பல், அதுக்கப்புறமா கேசரி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சரி, இருந்தாலும் இந்த வீடியோ கூட கொஞ்சம் ஒரு சின்ன சாம்பிளுக்காக இந்த எப்படி செஞ்சாங்க அந்த வீடியோ பார்க்க மிஸ் பண்ணவங்க இதை பார்க்குறப்ப அதை அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக கேசரி வீடியோவும் இது கூட நான் சேர்த்தேன். கேசரிக்கு ஃபஸ்ட்டு டால்டா போட்டுட்டு கேஷ்நட்டும் முந்திரி பழமும் சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு குடம் தண்ணி சேர்த்தாங்க. 1லேருந்து 1.5 குடம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஜீனியும் ரவையும் சேர்த்து கலர் பொடியெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கேசரி ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம என்ன தான் செஞ்சாலும் மாஸ்டர் முறையில் செய்கிறப்ப அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட் தான். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கலர் பொடி வந்து 2 கலர் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஆரஞ்சும் எல்லோவும்.
சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டாங்க. ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு அப்புறம் ஜீனியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கலர் பொடி சேர்த்து கலர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்லா கொதித்ததுக்கப்புறமா என்ன சேர்த்தாங்க அப்படின்னா ரவை சேர்த்தாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா ஜீனி சேர்த்ததுக்கப்புறமா ரவையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஜீனி சேர்த்து கரைச்சிட்டு தான் ரவை சேர்த்தாங்க. எல்லா ஜீனியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கரைச்சிட்டு அது கரைஞ்சதுக்கப்புறமா ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கேசரி சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. ஜீனி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடி பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே வறுத்த ரவை தான் வாங்கியிருந்தாங்க. நெய்யும் சேர்த்துருந்தாங்க. நெய் வந்து ஒரு 1.5 லிட்டர் வாங்கியிருந்தது, பிரியாணிக்கும் இதுக்கும் சேர்த்து. அதில் கொஞ்சம் பாதி இதுக்கும் பாதி அதுக்கும் சேர்த்துட்டாங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஜீனி சேர்த்தப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்ததுக்கப்புறமா ரவையை கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டாங்க. ரவை சேர்த்துட்டு நல்லா அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் தான் நல்லா சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா ரவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சூப்பரான ஒரு கேசரி ரெடி பண்ணியாச்சு. ரவை சேர்க்குறப்ப கிண்டிகிட்டே இருக்கணும் அப்படி சொன்னாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அவங்க ரவை சேர்க்குறப்ப கிண்டிகிட்டே சேர்த்தாங்க. அப்போ தான் அடி பிடிக்காது ரவை அப்படி சொல்லியிருந்தாங்க. ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி சூப்பராக சேர்த்து முடிச்சிட்டாங்க. ஃபைனலாக ரவையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் அந்த ரவை வெந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலவே அதை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ட்ரேயை அந்த சூட்டிலே அது வெந்துடும் அப்படிங்கிற மாதிரி அதை மூடி வச்சுட்டாங்க. கிண்டுறது மட்டும் ஓரளவு நல்லா கிண்டி விடணும். கிண்டிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல திக்னஸ் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி கேசரியும் ரெடி பண்ணியாச்சு. ரவை நல்லா கெட்டியாக ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டாங்க. பாதி நெய் சேர்த்து மூடி வச்சு பாதி நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டாங்க. நெய் சேர்த்துட்டாங்க. நெய்யை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு தான் நெய் சேர்த்தாங்க. நெய் ஃபுல்லாக சேர்த்து முடிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேசரியை மூடி வச்சாச்சு. அவ்வளோதான், கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான டேஸ்ட்டான கேசரியும் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.